அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த தினசரி வகுப்பிலே பாட வகுப்பிலே இதுவரை நம்ம நடத்திய பாட சுருக்கத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துவிட்டு இன்று நடத்த வேண்டிய பாடத்தை பார்ப்போம். முதலாவதாக எந்த மொழி எடுத்துக்கொண்டாலும் அதனுடைய சொற்களுடைய வகையை நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ தான் அந்த சொற்களை கோர்த்து வாக்கியத்தை உண்டாக்க முடியும். சொற்கள் 3 வகை இருக்கிறது. பெயர் சொல் இருக்கிறது, வினைச்சொல் இருக்கிறது, இடைச்சொல் இருக்கிறது. அதை 3ல் ஒன்று தான் படிக்க முடியும். எதில் அதிகமான விவரங்கள் இருக்கிறதோ மாற்றங்கள் இருக்கிறதோ அதை முதல்ல எடுத்துக்கொண்டு வினை சொல்ல மட்டும் நம்ம எடுத்துக்கொண்டோம். இனி படிக்க வேண்டியது என்ன இருக்குது? பெயர் சொல் பாடம் படிக்க வேண்டி இருக்கிறது. அது அதிக தகவல் அதில் கிடையாது. அதுக்கப்புறம் இடைச்சொல் பாடம் படிக்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் கோர்க்கிறது தான், வாக்கியங்களை உண்டாக்குறது தான் இருக்குது. அதனால் வினை சொல்ல நம்ம எடுத்துக்கொண்டு வினைச்சொற்கள் 5 வகை இருக்கிறது. சென்ற கால வினை, வருங்கால வினை, நிகழ்கால வினை, ஏவல் வினை, விளக்கல் வினை என்று 5 வகை இருக்கிறது. சென்ற கால வினை சொல் அரபில் எப்படியெல்லாம் இருக்கும் என்றால் ஒரு 19 வடிவத்தில் இருக்கும். அதை நம்ம பார்த்துட்டோம். அந்த 19 வடிவத்திற்கு செய்வின, செய்யப்பாட்டு வினை, உடன்பாடு, எதிர்மறை, ஃபஅல, மாஃபஅல, ஃபுஇல, மாஃபுஇல என்று 19 வகைக்கும் இந்த 4 வகையான அடிப்படை மாற்றங்கள் இருக்கிறது. அதில் படற்கை, முன்னிலை, தன்னிலை, அப்புறம் ஒருமை, இருமை, பன்மை, இதெல்லாம் இருக்குது 4 வகைகளை. இதை நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்ததாக வருங்கால நிகழ்காலத்துக்கு பொதுவான சொல் இருக்கு இல்லையா, அதை நம்ம பார்த்தோம். அது 19க்கு எப்படி வரும், ஒவ்வொரு வகையான சொற்களுக்கு வருங்கால வினை எப்படி வரும் அதை பார்த்து விட்டோம். அதுலேயும் 4 பார்த்துட்டோம். உடன்பாடு, எதிர்மறை, செய்வினை, செய்யப்பாட்டு வினை, எஃபாலு, யுஃபாலு, லா எஃபாலு, லா யுஃபாலு, இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அதை ஒரு 19 வகையும் பார்த்து முடிச்சிட்டோம். அதற்கப்புறம் வருங்காலமாக மட்டும் மாற்ற என்ன செய்யணும், நிகழ்காலமாக மட்டும் மாத்திரக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதுக்கு லாம சேர்க்கணும், சவுப்பு சேர்க்கணும், சீனை சேர்க்கணும், அந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு ஏவல் வினை, செய்யி, விளக்கல் வினை, செய்யாத, இதை எப்படி சொல்வது, உண்டாக்குவது என்று சொன்னால் இது வருங்கால வினை சொல்ல எடுத்து வைத்துக்கொண்டு அதில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக ஏவல் விளக்கல் வினை உருவாகும். அப்போ ஏவல் வினைக்கு இந்த 19 வகைக்கும் எப்படி ஏவல் வினை வரும் அதை நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி 19 வகைக்கும் விளக்கல் வினை எப்படி வரும் அதையும் நம்ம பார்த்து முடித்தோம். இதோட வினை சொல்லுடைய விஷயங்கள் ஒரு பெருமளவுக்கு முடிந்து விட்டது. ஆனால் வினை சொல்லுடைய ஒரு மிச்சம் ஒன்று இருக்கிறது. என்ன இருக்கிறது என்று சொன்னால், பலவீனமான எழுத்துக்கள் உள்ளது இருக்குல்ல, வாவு, ஏ, இந்த எழுத்துக்கள் வினை சொல்ல வந்துச்சுன்னு சொன்னால் அதனுடைய வருங்கால நிகழ் எல்லாமே ஏற்குமாற மாறும். அதுக்கு தனி ஒரு முறை இருக்கிறது. அதை நம்ம தனியாக இதை முடிச்சுட்டு ரிவர்ஸில் வரணும். வினை சொல்ல முடிச்சுட்டு வரணும். அந்த இது பாக்கியாக இருக்கிறது. மற்றபடி வினை சொற்களை முழுமையாக முடித்துட்டோம். இதற்கப்புறம் பெயர் சொற்கள் இருக்கு இல்லையா, அந்த பெயர் சொற்களை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது 2 வகையான பெயர் சொல் இருக்கும். ஒன்று இடுகுறி பெயர், இன்னொன்று காரண பெயர். அந்த காரண பெயர் நம்ம இதுக்குள்ளாக பார்க்க வேண்டியிருக்குது. இந்த இடுகுறி பெயரை பெயர் சொல் பாடத்தில் பார்த்துக்கிறலாம். காரண பெயரை அது வினை சொல் பாடத்தில் பார்க்கணும். ஏன்னு கேட்டா இந்த காரண பெயர் ஒரு வினை சொல்ல தான் உருவாகும். இடுகுறி பெயர்னா என்ன, அது எதிலிருந்து உருவாகி இருக்காது. பேனா எதுலேருந்து வந்துச்சு, பேனா தான், அவ்வளோதான். யானைன்ட்டு எதுலேருந்து உருவானுச்சு, அதுக்கு யானை அதுக்கு பேர், அவ்வளவுதான். அப்போ ஒவ்வொரு பெயர்களுக்கும் காரணம் சொல்ல முடியாது. கல், மரம், மண், மட்டை, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, தலை, காது, மூக்கு, அது மாதிரி உள்ள விஷயங்கள் பூராமல் என்னது ஒரு ஒரு எதுலேருந்தும் பிறக்காம அது ஒரு தனி சொல்லு. அது பெயர் சொல் பாடத்தில் பிறகு பார்த்துக்குருவோம். இன்னும் பல சில பெயர் சொல் இருக்குது. ஒரு காரண பெயர், இன்ன காரணத்தினால இந்த பெயரை வச்சிருக்கிறோம், இந்த சொல்லை எதுக்கு உருவாக்கணும்னு சொன்னால் காரண பெயர். காரணம்னா என்ன அர்த்தம், ஒரு கருத்து அதில் இருக்கும். கருத்து இருந்தால் என்ன அர்த்தம்னா வினை சொல்லு உண்டாயிருக்கும். ஒரு வினை சொல்லில் இருந்து தான் அந்த காரண பெயர் உண்டாகும். இந்த காரண பெயர்ண்டா என்ன, அடித்தவன், அடிக்கப்பட்டவன், அடிக்கும் இடம், அது மாதிரியான அந்த மாதிரியான அடிக்கும் கருவி, இப்படிங்கிறது ஒரு வினை சொல்லிருந்து இந்த சொற்கள் எல்லாம் என்ன செய்யும், உருவாகும். அப்போ வினை சொல்லிருந்து உருவாகக்கூடிய பெயர் சொற்களை நம்ம அறிந்து கொள்ளணும் என்ற அடிப்படையில் அந்த தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் என்னென்ன பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட்டு அதாவது வினை சொல்லிருந்து உருவாகும் பெயர் சொற்கள். இது முஷ்தக் என்று சொல்லுவாங்க அரபியில். அதை இடுகுறியை ஜாமீது என்று சொல்வார்கள். இதையும் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி இருக்கிறோம். அப்போ இந்த முஷ்தக்கான சொற்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் முதலாவதாக இஸ்முல் ஃபாயில். இஸ்முல் ஃபாயில் என்றால் ஒரு காரியத்தை எவன் செய்கிறானோ அவனை குறிப்பதற்குரிய பெயர் சொல்.
அடித்தவன், உதைச்சவன், தின்றவன், போனவன், நடந்தவன், நின்றவன், செத்தவன், இந்த மாதிரியான ஒரு சொற்கள் இருக்கு இல்லையா, இதுகள் எல்லாம் ஒரு வினை சொல் இருந்தால் உருவாக முடியும். அப்போ வினை சொத்தண்டா சாவு என்கிற ஒரு செயலுக்கு ஆளாகிவிட்டான், சிரித்தவன்டா சிரிப்பு என்கிற ஒரு செயல் அவன்கிட்ட வெளிப்பட்டு இருக்கிறது, அடித்தவன்டா இவன் கூட ஒரு ஆள் அடிச்சிருக்கான்னு வருதுல, அப்போ அடித்தான் என்பதிலிருந்து இது பிறக்கிறது. அதனால வினை சொல் இருந்து தான் இது பிறக்கும் என்று சொன்னால் அதுக்கு ஒரு யூனிஃபார்ம் வந்துடும், இன்னென்ன வகைக்கு இப்படி தான் வரும் என்று ஒரு முறை வந்துடும். அப்போ இஸ்முல் ஃபாயில் எடுத்துக்கொண்டு என்ன படிச்சிருக்கிறோம், 3 எழுத்து சொற்களுக்கு இஸ்முல் ஃபாயில் எப்படி வரும், ஃபாயில்னு வரும். 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்துக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு சார்ட்டு போட்டு உங்களுக்கு சொல்லியாச்சு. அஃப் அல என்றால் முஃபிலுன், ஃப அலண்டா முஃபைலுன், ஃப அலண்டா முஃபாயிலுன், இஸ்தஃப் அலண்டா முஸ்தஃபீலுன், இப்படி எல்லாத்துக்கும் போட்டு அந்த இஸ்முல் ஃபாயிலை சொல்லிவிட்டோம். இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால் செய்தவன், ஒரு காரியத்தை செய்கிறான் இருக்கு இல்லையா, அவனை குறிக்கிறதுக்குரிய சொல் என்னன்னு கேட்டால் அது இஸ்முல் ஃபாயில், ஆலிமுன், சாலிஹுன், இதெல்லாம் அதில் சேர்ந்தது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் இஸ்முல் மஃபூல், செய்யப்பட்டவன். செய்யப்பட்டவன்கிறது எல்லா வினை சொல்லையும் வராது, அவனே செஞ்சுக்கிற செயல்கள் இருக்கும் இல்லையா, அதில் வந்து செய்யப்பட்டவன் சிரிக்கப்பட்டவன் வருமாண்டா வராது. அவன் தானே சிரிக்கிறான். அடிக்கிறது, சாப்பிட்றது, அடிக்கிறதுனா ஒரு ஆளை போய் அடிப்பான், சாப்பிட்றதுனா ஒரு பொருளை போய் சாப்பிடுவான். இந்த மாதிரியான விஷயங்களில் இந்த செயல் வந்து இன்னொன்றை கொண்டு தான் செய்ய முடியும் அப்படின்னு இருக்குமானால் அந்த சொற்களில் இஸ்முல் மஃபூல் என்று ஒன்று வேணும். அடித்தான்னா அடிக்கப்பட்டவன் ஒரு சொல்லு வேணும்ல. அடித்தான்னு சொன்னீங்கன்னா அடித்தவன், இவன் அடித்தவன், அவன் யாரு, அடி வாங்கியவன், அடி பெற்றவன், அடிப்பட்டவன், கொன்றவன், கொல்லப்பட்டவன் வேண்டியிருக்குல்ல. இந்த பட்டவனை சொல்றதுக்குரிய சொல்லுக்கு பேர் வந்து இஸ்முல் மஃபூல். மஃபூல்னா செய்யப்பட்டவனுடைய, நிகழ்த்தப்பட்டவனுடைய பெயர் அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம பார்த்துறோம், இஸ்முல் மஃபூலையும் பார்த்துறோம். அது எப்படி வரும், 3 எழுத்துக்கு மஃபூல் என்று வரும், 4-5 எழுத்துக்கு எப்படி வரும்னா இஸ்முல் ஃபாயில் இருந்துச்சுல, அதுவே தான் இஸ்முல் மஃபூல். ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணிடுவாங்க. என்னன்னு கேட்டால் கடைசிக்கு முன்னாடி வந்து கசர் இருக்கும், முஃபிலுன், முக்ரிமுண்டு, இஸ்மு ஃபாயில். இஸ்முல் மஃபூல் என்ன செய்வாங்கன்னா முக்ரமுன், முஃபு அலுன், ஃபதா மாற்றிடுவாங்க, மற்ற மாற்றம்லாம் கிடையாது. அப்போ இஸ்முல் ஃபாயில், இஸ்முல் மஃபூல் வந்து 3 எழுத்துக்கு மட்டும்தான் ஃபாயில் மஃபூல் என்று பெரிய வேறுபாடு இருக்கும். 4-5 எழுத்துக்களுக்கு என்ன இருக்காது, பெரிய வேறுபாடு இருக்காது. இஸ்முல் ஃபாயில் தான் இஸ்முல் மஃபூல். ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணனு, கடைசிக்கு முன்னாடி இஸ்முல் ஃபாயிலில் கசர் இருக்கும், இஸ்முல் மஃபூலில் வந்து கடைசிக்கு முன்னாடி ஃபத்தாக இருக்கும். இது வந்து இதையும் படித்து முடிச்சிட்டோம். அதுக்கடுத்து என்ன படிச்சிட்டோம், இந்த இஸ்முல் ஃபாயில் இஸ்முல் அடுத்த பிறகு இஸ்முல் ஜமான் ஒல் மக்கான், ஒரு காலத்தையும் இடத்தையும் சொல்வதற்கு ஒரு சொல்லமைப்பு இருக்குது. அப்போ நம்ம பள்ளிக்கூடம், கல்விக்கூடம், உடற்பயிற்சி கூடம், உடற்பயிற்சி செய்தாங்கன்னு சொன்னால் அந்த செய்கிற இடத்துக்கு ஒரு பேர் சொல்கிறோம்ல, சமையல் கூடம். இந்த மாதிரியான மருத்துவம் செய்கிற மனை, மருத்துவமனை, கூடம், மனை, இடம், திடல், இது மாதிரிலாம் சொல்கிறோம்ல. இந்த மாதிரியாக ஒரு சொல்வதற்கு உள்ள பெயர் வந்து இஸ்முல் மக்கான், ஒரு இடத்தை குறிக்கிறது. இந்த இடத்தை குறிக்கிறதுக்குரிய அந்த சொல்லு தான் எதுக்கு வரும்னு கேட்டால் காலத்தையும் குறிக்கும். இடத்தை குறிக்கிறதுக்குரிய அந்த அந்த வார்த்தை வந்து செஞ்ச இடம், செஞ்ச நேரம், 2 அர்த்தத்துக்கு வரும். அது வாக்கியத்தில் வரும்போது எந்த இடத்துல என்ன அர்த்தம் செய்யணும் தெரிஞ்சு போயிடும். தனியாக கேட்கும்போது 2 அர்த்தம் சொல்லலாம். ஒரு சென்டென்ஸில் அது வரக்கூடிய நேரத்தில் வந்து பெருசாக குழப்பமெல்லாம் வராது. இது நேரத்தை தான் குறிக்குது, இது இடத்தை தான் குறிக்குது தெரிஞ்சிடும். அந்த மாதிரி உள்ளதில் என்ன இருக்குன்னு கேட்டால் மஃபு அலுன் என்று வரும். 3 எழுத்துக்கு இப்படி வரும், மஃபு அலுன். அந்த விஷயத்தை நினைச்சிட்டோம். மஃபு அலுன், மஃபு அலத்துன், அந்த 2 வகையாக வரும். இது வந்து என்னது, இடத்துக்கு உரிய ஒரு சொல்லு, இடத்துக்கு சொல்லியாச்சு. இதோட நிறுத்தியிருக்கிறோம் இடத்து பேரில். இது இந்த மஃபூலுண்டு வராமல் சில சொற்கள் வந்து மஃபூலுண்டு வரும். அந்த மஷரிக்கு, மகரிபு, அந்த பட்டியலை மனப்பாடம் பண்ணிக்கிறங்கன்னு உங்களுக்கு லிஸ்ட்டையும் நெஞ்சாச்சு, சொல்லியாச்சு, உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியாச்சு. இப்போ இந்த விஷயத்தில் இஸ்முல் மக்கானு, இஸ்முல் ஜமானி இதுக்கு பேர். இதெல்லாம் பழைய பாடத்தினால வேகமாக போயிட்டுருக்கு. பழைய பாடத்தை ரிமைண்டர் பண்ணால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. இதெல்லாம் சொன்ன விஷயங்கள், நடத்தின விஷயங்கள், உங்களுக்கு பாடமாக அனுப்பப்பட்ட விஷயங்கள். இப்போ புது பாடத்தை நிறுத்தி நிதானிச்சு போகணும். அப்போ இஸ்முல் மக்கானில், இஸ்முல் ஜமானில் வந்து 3 எழுத்துக்கு தான் நம்ம பார்த்துருக்குறோம். எதுக்கு பார்க்கல, மஸ்தர் ஒன்று பார்த்துட்டோம். பழைய பாடத்தில் வந்து மஸ்தர் என்கிற ஒரு பாடத்தையும் பார்த்துட்டோம். மஸ்தர் என்று சொன்னால் அதாவது அந்த ஒரு செயலை குறிக்கிறதுக்குள்ள சொல்லு, அது வந்து என்ன செய்வாங்கன்னா மஸ்தர்ன்னு சொல்லுவாங்க. அடித்தான்னா அடித்தல், கொள்ளுதல், நிற்குதல், சாப்பிடுதல், உறங்குதல், எண்ணுதல், எழுதுதல், இந்த மாதிரி சொல்கிற விஷயத்தை வந்து அது ஒரு வினை சொல்ல இருந்தால் வரும். எண்ணினான், எண்ணுதல், சாப்பிட்டான், சாப்பிடுதல், எழுதினான், எழுதுதல்,
அப்படின்னு உண்டாக்குறோம்ல, அந்த மாதிரி உள்ள இஸ்முல் ஆழத்தையும் படிச்சுட்டோம். இஸ்முல் மஸ்தரையும் படிச்சுட்டோம். மஸ்தர் எப்படி வரும்? 4, 5, 6 எழுத்துக்கள்லாம் ஒரு யூனிஃபார்மாக ஒடியாந்துடும். 3 எழுத்து சொல்ல இருந்துச்சின்னு சொன்னால் அது எந்த சொல்லுக்கு எப்படி வரும்ன்றது நம்ம ஒரு விதிக்குள் அடக்க முடியாது. இந்த வினை சொல்லுக்கு இப்படி வரும், அந்த வினை சொல்லுக்கு அப்படி வரும் என்று சொல்லி நம்முடைய அந்த மொழியுடைய பயிற்சியை வச்சு பழக்கத்தை வச்சு தான் எதை அறிஞ்சிக்கிற முடியும், அந்த மஸ்தரை பற்றி அறிஞ்சிக்கிற முடியும். இந்த மஸ்தர் பாடம் உங்களுக்கு அனுப்பப்படலை, அதை அனுப்பிட்டு இதை அனுப்பியிருக்கேன்னு உங்களுக்கு அனுப்பப்படலை. சார் நாளைக்கு அனுப்பி வச்சுருவோம். அப்போ அந்த மஸ்தரையும் பார்த்துட்டோம். அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தது என்னன்னு கேட்டால், நேற்றைய தினம் முந்த நாள் என்ன பார்த்துருக்கோம் என்று கேட்டால், இஸ்முல் ஜமானு இஸ்முல் மக்கான், இந்த ரெண்டையும் குறிக்கிறத பார்த்தோம். என்னென்னு பார்த்தோம்? நேற்றைய பாடமாக இருக்கிறனால விவரமாக சொல்லிடுவோம். அதாவது ஒரு காரியத்தை ஒருத்தன் செஞ்சான் என்று சொன்னால் ஒரு இடம் இல்லாமல் செய்ய முடியாது. எந்த காரியம் செய்கிறா இருந்தாலும் அதை செய்யும்போது இடத்துல இருக்க தானே செய்வான். அப்போ காரியம் நிகழ்ந்த இடம் அப்படின்னு சொல்லுவதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், 3 எழுத்து ஃபஅலன் இருக்குன்னு வைங்க. ஃபஅல என்று இருந்தால் மஃபு அலுன், ஃபஅலன் எப்படி சொல்லுவாங்க? மஃபு அலுன் எப்படின்னு சொல்லுவாங்க. எதே இஸ்முல் மக்கான் ஃபஅலன் இருந்தால். மஃபு அலத்துன் என்றும் சொல்லுவாங்க, மஃபு அலுன் என்று சொல்லுவாங்க, மஃபு அலத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ இதற்குரிய மதரசத்துங்கிறாங்க, மஸ்ஜிதுங்கிறாங்க. இந்த மாதிரி உள்ளதெல்லாம் எதில் வர்றது? இஸ்முல் மக்கானுக்கு உரியது, இடத்தை குறிக்கிற ஒரு சொல், ஒரு மீமை தான் சேர்க்க வேண்டி இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு 3 எழுத்துக்கு தான் சொல்லியிருக்கிறோம். எதுக்கு சொல்லியிருக்கிறோம்? 3 எழுத்துக்கு தான் சொல்லியிருக்கிறோம். இப்போ 4 எழுத்து சொல்லுக்கு எப்படி இஸ்முல் மக்கான் எடுக்கிறது, 5 எழுத்துக்கு எப்படி எடுக்கிறது, 6 எழுத்துக்கு எப்படி எடுக்கிறது நம்ம பார்க்கல. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மஃபாலுன்னு பார்த்தோம்னா 3 எழுத்துக்கு 3 எழுத்து சொல்லு. நசரன் இருந்தால் மன்சருன், கதபை என்றால் மக்குத்தபுன், ஃபத்தகை என்றால் மஃபுதகுன், எழுதுமிடம், திறக்குமிடம், உதவி செய்யும் இடம், அடிக்கும் இடம். அது மாதிரி என்ன செய்கிறோம்? இந்த மாதிரி உள்ளதை தெரிஞ்சிட்டோம். இந்த இஸ்முல் மக்கானில் படர்க்க முன்னில் தண்ணியில் வருமா? வராது. இதில் என்ன வராது? வினைச்சொல்லில் வரும்ல, அப்படிலாம் வராது. வினைச்சொல்லில் நீ அடித்தாய், நான் அடித்தேன், நீ அடித்தீர்கள், நாங்கள் அடித்தோம், இது மாதிரி மாறுதல. அந்த மாதிரியான சேஞ்ச் ஆகக்கூடிய விஷயங்கள் வினைச்சொல்லுக்கு தான் உள்ளது. பெயர் சொல்லுக்கு என்ன வராதுன்னு கேட்டால், படற்கைக்கு ஒரு விதம், முன்னிலைக்கு ஒரு விதம், தன்னிலைக்கு ஒரு விதம்னு வராது. உதாரணமாக சமையல் அறைன்னு இருக்குது. இந்த சமையல் செய்யும் இடம், இந்த சமையல் செய்யும் இடம்ல படர்க்க வருமா? இது சமையல் செய்யும் இடம், அவ்வளோதான், ஒன்று தான் இருக்குது, அவ்வளோதான். அதில் நான் சமையல் செய்கிற நான்கிறதுல வருமா? வராது. நீ சமையல் செய்கிற இடம்னு வருமாண்டா? வராது. அப்போ அந்த ஒரு சொல்லு தான். அதில் என்ன வராது? இது படர்க்க, இதெல்லாம் வராது. அதே மாதிரி ஆண்பால் பெண்பால் வரும்ல, இஸ்முல் ஃபாயிலில் வந்துச்சுல, அடித்தவன் அடித்தவள் வந்துச்சுல. அப்போ இடத்துல எப்படி ஆண்பால் பெண்பால் வரும்? அதுவும் வராது. வேறு என்ன தான் வரும்? இந்த இடத்துக்கு உள்ளதில் 3 தான் வரும். ஒரு இடம், 2 இடம், நிறைய இடம். அதை இஸ்முல் மக்கானை பொறுத்த வரைக்கும் என்ன வராது? ஆண்பால் பெண்பால்னு வராது. ஆண்பால் ஆம்பளை இடம் பொம்பளை இடம்னு வராது. ஒரு இடம்னா இடம் தான். தொழுகு மஸ்ஜிதுனா மஸ்ஜிது தான். பொம்பளை தொழுமுனா ஆம்பளை தொழுமுடும். அந்த இடத்துல என்ன செய்யாது? ஆண்பால் பெண்பாலுங்கிற ஒரு விஷயம் வராது. அதே நேரத்தில் என்ன வரும்? இருமே பன்மை வரத்தானே செய்யும். ஒரு பள்ளிவாசல், 2 பள்ளிவாசல், நிறைய பள்ளிவாசல், இந்த மாதிரி வரும். இந்த 3 தான் வரும். இடத்துக்குரிய பெயரில் என்ன வரும்? 3 தான் வரும். மற்ற தேவை கிடையாது. படர்க்க முன்னில தண்ணியில் தேவைப்படாது. அது மாதிரி ஆண்பால் பெண்பால் தேவைப்படாது. மொத்தமே எவ்வளவுதான்? ஒருமை, இருமை, பன்மை, இந்த 3 தான் தேவைப்படும். இந்த 3 என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ மஃப் அலுன்னு சொன்னீங்கல்ல, மஃப் அலுன், இந்த மஃப் அலு என்று சொன்னீங்கன்னு சொன்னால் அதுக்கு இருமை சொல்வதாக இருந்தால் மஃப் அலானி, மஃப் அலுன், மஃப் அலானி. எந்த ஒரு பெயர் சொல்ல நீங்கள் இருமையாக்குனாலும் இந்த மெத்தட் தான். லானி ஆணிங்கிறது அலிஃபுன்னு ஒன்று தான். இந்த சொல்லுக்கு தான் கிடையாது. கிதாபுன்னு ஒரு கிதாபு, கிதாபானி 2 கிதாப், கலமுன்னு ஒரு பேனா. இந்த இடத்து பேருக்கு மட்டும் இல்லை, எந்த பேராக இருந்தாலும் சரி, கலமுன்னு ஒரு பேனா, 2 பேனாக்கு கலமானி. வேற இதே கிடையாது. யோசிக்க தேவையில்லை. எதை இருமையாக்க சொன்னாலும் அதை ஒரு அலிஃபை வச்சு நீட்டு என்ன செய்யணும்? நூனுக்கு கசர் பண்ணி விட்டுறணும். எல்லாத்துக்குமே ஒரு கமீசுன் ஒரு சட்டை, கமீசானி 2 சட்டைகள், ரஜுலுன் ஒரு ஆண், ரஜுலானி 2 ஆண்கள், இம்ராத்துன் ஒரு பெண், இம்ராத்தானி 2 பெண்கள்,
மக்கானுன் ஒரு இடம், மக்கானானி இரண்டு இடங்கள், மஸ்ஜிதுன் ஒரு பள்ளிவாசல், மஸ்ஜிதானி இரண்டு பள்ளிவாசல். இப்படி என்ன என்ன எடுத்தாலும் சரி, எந்த சொல்ல எடுத்தாலும் சரி, ஐனுன் ஒரு கண்ணு, ஐநானி இரு கண்கள், இஸ்பவுன் விரல், இஸ்பானி இரு விரல்கள். இதே மாதிரி அன்புன் மூக்கு, அன்பானி இரண்டு மூக்கு. இதே மாதிரி எதை ஷபத்தன் ஒரு உதடு, ஷபத்தானி ரெண்டு உதடு. இப்படி எதை எடுத்துக்கொண்டாலும் சரி, இதில் நம்ம மஃபூலுக்காக தான் நம்ம படிக்கிறோம், அதோடு சேர்ந்து இருமையை நீங்கள் படிச்சுக்கிறங்க. எந்த சொல்லை பெயர் சொல்ல இருமையாக்குறதா இருந்தாலும் ஒரே யூனிஃபார்ம், எந்த மாற்றமும் வராது. என்ன மாதிரி எந்த சொல்லு இருக்குதோ அதை அப்படியே என்ன செய்யணும், ஒரு அலிஃபையும் நூனையும் சேர்த்து அது சேர்த்துட்டா இருமையாயிரும். அது மஃபாலானி மஸ்ஜிதுன் ஒரு மஸ்ஜிது, மஸ்ஜிதானி இரண்டு மஸ்ஜிதுகள், மக்தபுன் ஒரு பாலர் பாடம், ஒரு பாலர் பள்ளிக்கூடம், மக்தபானி இரண்டு பாலர் பள்ளிக்கூடங்கள். இதே மாதிரி மத்பகுன் ஒரு சமையல் அறை, மத்பகானி இரண்டு சமையல் அறைகள். அப்போ இது எத்தை எடுத்துக்கொண்டா எந்த ஒரு பெயர் சொல்லா, இடுகுறியாக இருந்தாலும் சரி, காரணமாக இருந்தாலும் சரி, எந்த வகையான பெயர் சொல்லா இருந்தாலும் இருமை யூனிஃபார்ம். பன்மையை தான் குழப்பம் வரும், ஒவ்வொரு வகைக்கும் ஒரு பன்மை வந்துடும். இருமையை பொறுத்த வரைக்கும் எந்த குழப்பமும் இல்லாமல் என்ன வந்துடும், ஒரு அலிஃபை நூனையும் சேர்த்தோம்னா இருமையாயிரும். அந்த அடிப்படையில் தான் மஃபூலுன் என்பது ஒரு இடத்தை குறிக்கிறது. மன்சருன் உதவி செஞ்ச இடம், ரெண்டு இடம் எப்படி சொல்வது, மன்சரானி. மஸ்ஜிதுன் மஃபீலுன் இருக்குது, மஃபீலானி மஸ்ஜிதானி. மத்பகுன் ஒரு சமையற்கூடம், மத்பகானி இரண்டு சமையற்கூடங்கள். இப்படி நம்ம என்ன செய்யணும், மதரசத்துன் ஒரு மதரசா, மதரசத்தானி ரெண்டு மதரசா, ரெண்டு மதரசாக்கள். இப்படிங்கிறது இருமைக்கு உள்ளது. அப்போ இந்த இடத்துக்குரிய பெயரில் ஒருமையை படித்தோம்ல, மஃபூலுன் படிச்சிட்டோம். அது ரெண்டுன்னு சொல்கிற மாற்றத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு அலிஃபை சேர்த்துடணும். அதுக்கப்புறம் பன்மை வேணும்ல, நிறைய பள்ளிவாசல், நிறைய இது சமையல் கூடங்கள், நிறைய பள்ளிக்கூடங்கள் அப்படி சொல்ல வேண்டி இருக்கிறது. அப்படி சொல்வதாக இருந்தால் இதுக்கு மட்டும் என்ன செய்யணும், உங்களுக்கு அந்த படத்தில் காட்டுறேன் பாருங்க. அதாவது இந்த மஃபூலுன் என்பது ஒருமை, சரியா, ஒரு இடம். மஃபூலானி இரண்டு இடங்கள். மஃபாயிலு பன்மை எப்படி வரும், மஃபாயிலு, இதில் தன்மீன் வரக்கூடாது, மஃபாயிலுன் வரக்கூடாது. எந்த அலிஃபுக்கு பின்னாடி ஜம்முக்காக இந்த அலிஃபை சேர்க்குறோம், ஜம்முக்காக வேண்டி ஒரு அலிஃபை சேர்த்தீங்கன்னு சொன்னால், அதுக்கு பிறகு இரண்டு எழுத்துக்கள் வந்துச்சின்னு சொன்னால், அல்லது மூன்று எழுத்து வந்துச்சின்னு சொன்னால் அந்த சொல்ல தன்மீன் வராது. இந்த மஃபூலுன்ங்கிறீங்கல்ல, மஃபாயிலுன் அந்த ரெட்டை தோப்பேசும்போம்ல, அந்த தோப்பேசு தன்மீன் என்பது எதில் வராது, இந்த ஸ்டைலில் வரக்கூடிய வராது. ஏன்னு கேட்டால் இந்த அலிஃபை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா இது மற்ற மஃபூலுன் இருக்குல்ல, அந்த மஃபூல் என்பதில் உள்ளது அப்படி இதில் இருக்கும், அலிஃபை தான் சேர்ந்துருக்கும். இந்த மஃபூலுன் இந்த ஒருமை இருந்துச்சுல, அந்த ஒருமையில் மீம் இருந்துச்சா, இங்கேயும் மீம் இருக்குது. ரெண்டாவது ஃபே இருந்துச்சா, ஃபே இருக்குது. அப்புறம் நான் ஒரு அலிஃபு இந்த சேர்க்கணும், ஒரு அலிஃபு தான் கூட சேர்க்கப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஐன் அதில் இருந்து இதில் இருக்குது. நாம் இருக்கு எழுத்துக்களை சொல்கிறேன், ஜேர் ஜபர் முன்ன பின்ன வரும். அதை மஃபூலுன் என்பதில் மீமு ஃபே ஐனு லாமு, மஃபாயில் என்பதுலையும் மீமு ஃபே ஐனு லாமு தான் இருக்கிறது. நடுவில் ஒரு அலிஃபை சேர்க்குறாங்க. அதனால இந்த அலிஃபுக்கு பேர் ஜம்முடைய அலிஃபுன்னு சொல்லுவாங்க. இந்த அலிஃப் எதுக்காக சேர்க்கப்பட்டிருக்கு, பன்மையாக ஆக்குற அலிஃபு. அது உங்களுக்கு புரியும் போது என்ன செய்வாங்க, ஜம்முடைய அலிஃபு அப்படின்னு அதை அடையாளம் காட்டுவாங்க. அப்போ ஜம்முடைய பன்மைக்குரிய அலிஃபுக்கு பின்னால் இரு எழுத்துக்கள் வந்துச்சு என்று சொன்னால், அல்லது மூன்று எழுத்துக்கள் வந்துச்சுன்னு சொன்னால், அந்த சொல்லுக்கு எல்லா சொற்களுக்கும் தன்வீன் கொடுப்போம்ல, பெயர் சொல்லுக்கு அந்த தன்வீன் கொடுக்கக்கூடாது. அப்போ மஃபாலுன் மஃபாலானி மஃபாயிலு எப்படி சொல்லணும், மஃபாலுன் மஃபாலானி மஃபாயிலுன் அப்படி சொல்லக்கூடாது. அப்போ மத்தால் எப்படி சொல்லுவோம், ரஜுலுன் ரிஜாலுன், அதெல்லாம் என்ன செய்வோம், பன்மைக்கு பன்மையாக தன்வீன் தான் கொடுப்போம். இந்த ஸ்டைலில் ரிஜாலுன்ல அலிஃபுக்கு பிறகு ஒரு எழுத்து தான் இருக்கிறது, ரெண்டு எழுத்து இருக்கணும். இந்த ஜம்முடைய அலிஃபுக்கு பின்னாடி இரண்டு எழுத்துக்கள் அல்லது மூன்று எழுத்துக்கள், அதுக்கு மேலே வராது. அப்படி வரும் என்று சொன்னால் அந்த சொற்களுக்கு என்ன செய்யக்கூடாது, தன்வீன் கொடுக்க கூடுதலாக தெரிஞ்சுக்கணும்ல. இது தனிப்பாடமாக உங்களுக்கு வரும். இருந்தாலும் இப்போ ஒரு மனசில் உட்கார வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அது பணப்பாடம் பண்ணும்போதே கரெக்டாக மஃபாயிலுன் என்ற வழக்கத்தை நீங்கள் சொல்லிடுவீங்க. அதனால் அப்படி சொல்லாமல் மஃபாலுன் மஃபாலானி மஃபாயிலு. அப்போ மஃபாயிலுங்க இது என்னது,
இது மஃபாலுங்கிறது ஒரு ஒரு இடம், ஒரு செயல்படும் இடம். மஃபாலானி இரண்டு செயல்படும் இடங்கள். மஃபாயிலு பல இடங்கள். இது அப்படி சமையல் கூடத்துக்கு சொல்லுங்கள். மத்பஹுன் ஒரு சமையற்கூடம். மத்பஹானி இரண்டு சமையற்கூடங்கள். மதாபிஹு பல சமையற்கூடங்கள். அது மாதிரி மஸ்ஜிதுன் ஒரு மஸ்ஜிது. மஸ்ஜிதானி இந்த ஸ்டைலில் நீங்களாம் சொல்லி பார்க்கணும். மஸ்ஜிதானி இரண்டு மஸ்ஜிதுகள். மசாஜிது பல மஸ்ஜிதுகள், பல பள்ளிவாசல்கள். இதே மாதிரி என்ன செய்யணும், நம்ம ஒருமை இருமை பன்மை எடுத்துக்கிறணும். அந்த இடப்பெயர் சொல்லணும், இடத்துக்குரிய பெயர் அதில் ரெண்டு வடிவம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். மஃபாலு ஒன்று, மஃபாலத்துன்னு ஒன்று, ரெண்டு இருக்குல்ல. இப்போ மஃபாலு என்பது தான் பார்த்துட்டோம். மஃபாலுன் என்றும் சொல்லலாம், மஃபாலத்துன் என்றும் சொல்லலாம். மதரசத்துன்லாம் வருதுல்ல, உங்களுக்கு அந்த உதாரணம் அந்த நேற்றைய பாடத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மஃபாலுன் என்று வந்தால் மஃபாலுன், மஃபாலானி, மஃபாயிலுன்னு சொல்லிட வேண்டியது. மஃபாலத்துன் வந்தால் என்ன செய்யணும், அதையும் கீழே கொடுத்துருக்கேன். அதே தான் மஃபாலத்துன், மஃபாலத்தானி, மஃபாயிலு. இதான் மஃபாலுன், மஃபாலத்துன். மதரசத்துன் ஒரு மதரசா. மதரசத்தானி இரண்டு மதரசாக்கள். அலிஃபு தான் சேர்க்கணும் பாருங்கள், ஒரு அலிஃபுன்னு ஒன்று தான் சேர்க்கணும். அப்புறம் மதாரிசு மதரசாவுக்கு பன்மை என்ன, இந்த மஃபாலுன் என்பதற்கு இதான் பன்மை, மஃபாலத்துன் என்பதற்கு இதான் பன்மை. இந்த மஃபாயிலுங்கிறது ரெண்டுலேயும் மஃபாயில் தான் பாருங்க. மஃபாலுன் ஒருமை, பன்மை மஃபாயிலு. மஃபாலத்துன் ஒருமை, பன்மை மஃபாயில். மாற்றம் வரல, இருமை மட்டும் மாறும். இருமையில் இதில் தேய் இருக்காது மஃபால் ஆணியில். இதில் மஃபாலத்துன் தேய் இருக்கிறதுனால மஃபாலத்தானி வருது. அப்போ மஃபாலுன் என்கிறதுக்கு நீங்கள் சர்ஃபு செய்ய சொன்னால் எப்படி சொல்லணும், மஃபாலுன், மஃபாலானி, மஃபாயிலும். மஃபாலத்துனுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் மஃபாலத்துன், மஃபாலத்தானி, மஃபாயிலு. அப்போ மக்தபத்துன், மக்தபான லைப்ரரி நூலகம், கிதாபுகள் உள்ள இடம் மக்தபா. மக்தபத்துன் ஒரு நூலகம். மக்தபத்தானி இரண்டு நூலகங்கள். மகாத்திபு பல நூலகம். அந்த மாற்றி பார்க்கணும். இந்த மஃபாயில் கொஞ்சம் நம்ம குழப்பத்தை ஏற்படுத்தும், வாய்க்கு வராது. ஒவ்வொரு சொல்லுக்கு என்ன செய்யணும், சொல்லி பார்க்கணும். இப்போ நசரன்னு எடுத்துக்கிடுவோம். மன்சருன், இங்கே மன்சருக்கு இங்கே போயிருக்கோம். நசரோட சொல்லி பார்த்தா மன்சருன், மன்சராணி, மனாசிரு. அது மாதிரி மன்சரத்துன், மன்சரத்தானி, மனாசிரு. இதே மாதிரி வந்துருச்சு. அதே மாதிரி மக்தலுன், மக்தலானி, மகாத்திலு. மக்தலத்துன், மக்தலத்தானி, மகாத்திலு. அப்போ மஃபாலுன் என்பதற்கும் பன்மை மஃபாயிலு தான், மஃபாலத்துன் என்பதற்கு பன்மையும் மஃபாயிலு தான். இருமை மாத்திரம் இதில் தேய் இருக்கிறதுனால தேயை வச்சு இருமை வரும். அதில் தேய் இல்லாததுனால தேய் இல்லாமல் இருமை வந்துருச்சு. இருக்கிற அழிவுன்னு தான் சேர்க்கணும். மஃபாலுன், மஃபாலானி, மஃபாலத்துன், மஃபாலத்தானி. இதெல்லாம் என்னது, இடத்தையும் நேரத்தையும் குறிக்கிறது. மதரசத்துன் என்றால் பாடம் நடத்துகிற இடம் அர்த்தமும் இருக்கிறது, பாடம் நடத்துகிற நேரம் என்கிற அர்த்தமும் இருக்கிறது. மகரிபி என்றால் சூரியன் மறையும் திசை, அந்த அர்த்தம் இருக்கிறது. சூரியன் மறையும் நேரம், மகரிபு தொழுகை நேரத்தை குறிக்கிறோம். மகரிபை நோக்கி போனான் என்று சொன்னால் இடத்தை குறிக்கிறோம், திசையை குறிக்கிறோம். அப்போ இந்த சொல்லுக்கு இடத்துக்கும் இந்த மஃபாலு தான் இது. இந்த ஸ்டைலுக்கு பேரை எப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டால் இஸ்மு ஜமான் ஒல் மக்கான். ஜமானுக்கும் மக்கானுக்கும் உள்ள பெயர். ஜமான் என்றால் காலம், நேரம். மக்கான் என்றால் இடம். அப்போ ஜமானுக்கும் மக்கானுக்கும் உள்ள இது இஸ்முல் மக்கான் மட்டும் சொல்லாமல் எப்படி சொல்லணும், இது இஸ்முல் மக்கான், இஸ்மு ஜமான். இது இதை வினை சொல்லிருந்து உருவாகிற பெயர் சொல்லலை. இதை பார்த்துட்டோம். அதாவது மூன்றெழுத்து சொல்லாக இருந்தால் அதை மஃபாலுன் என்றும் சொல்லலாம், மஃபாலத்துன் என்று சொல்லலாம். சில சொற்களுக்கு விதிவிலக்கு இருக்கிறது. அந்த விதிவிலக்கு உள்ள சொற்களை என்ன செய்வோம், நம்ம மனப்பாடம் மஸ்ஜிது, மஷரிக்கு, மகரிபி என்று மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சொற்களை மஃபீலுன்னு தான் வரும். அதை புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்ததாக இது முடிஞ்சிருச்சா. அப்போ 4 எழுத்து வரணும்ல. அஃபால இருக்குது. அஃபாலவுக்கு எப்படி மக்கான் வரும்? அஃபால என்பதற்கு இஸ்முல் மக்கான் எப்படி சொல்வது? ஃபஅலன்னு இருக்கிறது, அதுக்கு இஸ்முல் மக்கான் இடத்தை எப்படி சொல்கிறது? இப்போ அல்லமண்டா கற்றுக் கொடுத்தான், கற்றுக் கொடுக்கும் இடம் என்று சொல்ல வேண்டும். அப்போ கற்றுக் கொடுக்கும் இடம் என்று சொல்வதாக இருந்தால் அல்லம என்பதில் இடத்தை குறிக்கிற மாதிரி எப்படி உண்டாக்குறது என்று கேட்டால் அதுக்கு 2 வகை வைத்திருக்கிறார்கள்.
எதுக்கு? அதாவது நம்ம இப்போ படித்தது 3 எழுத்துக்கு தானே, 3 எழுத்துக்கு மேலே உள்ள சொல்லாக இருந்தால் அது அஃபலவாக இருக்கலாம், ஃபலவாக இருக்கலாம், இஸ்தஃபலவாக இருக்கலாம், ஃபலவாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருந்துட்டு போகுது. அந்த சொற்களுக்கு வந்து இஸ்முல் மக்கான், இஸ்முல் ஜமான் சொல்வதாக இருந்தால் 2 வழிமுறைகளை வைத்திருக்கிறார்கள். ஒரு வழிமுறை என்னன்னு கேட்டால், இஸ்முல் மஃபூல் இருக்குல்ல, இஸ்முல் மஃபூல் படித்தோம்ல, அந்த இஸ்முல் மஃபூலில் வந்து எதை நம்ம வந்து சொல்கிறோமோ, எதுக்கு 4, 5, 6 எழுத்துக்கு, அதுவே தான் இஸ்முல் மக்கானுமே. இஸ்முல் மக்கானே என்னது? இஸ்முல் மஃபூலுக்குரிய சொல்லு தான் இஸ்முல் மக்கானுக்குரிய சொல்லாவும் 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துக்கு பயன்படுத்தணும். இப்போ அல்லம என்பதற்கு இஸ்முல் ஃபாயில் என்ன? முஅல்லிமுன். இஸ்முல் மஃபூல் என்ன? முஅல்லமுன். அதுதான் இடத்துக்கும். ஆனால் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுன்றா, தனியாக கேட்டால் 2 அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம். ஒரு வாக்கியத்தில் வரும்போது இது வந்து செய்யப்பட்டவன் என்ற அர்த்தத்துக்கு வந்திருக்குதா, செய்த இடம் என்ற அர்த்தத்துக்கு வந்திருக்கான்னு தெரிஞ்சிடும். அதாவது சும்மா சொன்னோம்னு சொன்னால் 2 அர்த்தம் சொல்லிடலாம். முஅல்லமுன்னா எத்தனை அர்த்தம்? 2 அர்த்தம். இஸ்முல் மஃபூலுங்கிற அர்த்தம் ஒன்று, இஸ்முல் மக்கானு ஜமானு அந்த அர்த்தம் ஒன்று இருக்குது. அதே மாதிரி இஸ்தக்கிரமாக இருக்குது. உங்களுக்கு இஸ்முல் மஃபூலாக இருக்குன்னா தனி படம் போட்டு காட்ட தேவையில்லை. இஸ்முல் மஃபூலுடைய வடிவத்தை உங்களுக்கு படமாகவும் அனுப்பியிருக்கிறோம், ஏற்கனவே போட்டும் இருக்கிறோம். இஸ்முல் மஃபூலுங்கிற ஒரு பேரில் ஒரு ஃபைலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சேர்ந்தவர்களுக்கு அனுப்பியிருக்கிறோம். அந்த பிடிஎஃப்பில் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்முல் மஃபூல் எப்படி உண்டாகும்? இஸ்முல் ஃபாயிலில் இருந்து கடைசி எழுத்துக்கு முன்னாடி கசர் இருக்கும்ல, அதை தூக்கிட்டு ஃபத்தஹாக்கி விட்டோம்னா இஸ்முல் மஃபூல் உண்டாயிரும். எதுக்கு? 4 எழுத்து, 5 எழுத்து, 6 எழுத்துக்கு. அந்த இஸ்முல் மஃபூலையே நம்ம என்ன செய்யணும்? இடத்தை குறிப்பிடும்போது பயன்படுத்தலாம். இடத்தை குறிக்கும்போது என்ன செய்யணும்? எஹத்தமல்னா சுமந்தான், முஹத்தமலுன் சுமக்கப்பட்டவன் என்று அர்த்தம் செய்யலாம். சுமக்கப்பட்ட, சுமந்த இடம். முஹத்தமல்னா என்னது? சுமந்த இடம். அப்போ இதே மாதிரி எல்லா வார்த்தைக்கும் இது மாதிரி வச்சுக்கணும். வழங்குதா? அப்போ இது மாதிரி வந்து இஸ்முல் மஃபூல் இஸ்தக்கிரமண்டா மரியாதை செலுத்தினான். முஸ்தக்கிரமுன் மரியாதை செலுத்தப்பட்டவன் ஆளை குறிச்சிருச்சு, இஸ்முல் மஃபூல் வந்துருச்சு. அதே சொல்லுக்கு நம்ம இன்னொரு அர்த்தம் என்ன செய்யலான்னு கேட்டால், முஸ்தக்கிரம்னு சொன்னால் மரியாதை செஞ்ச இடம். ஒரு இடத்துல வச்சு நம்ம மரியாதை செய்கிறாங்க, கௌரவித்த ஒரு இடம், கௌரவம் கொடுத்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அதை எடுத்துக்கிறோம். இப்போ அல்லமண்டா கற்றுக் கொடுத்தான், முஅல்லமுன் கற்றுக் கொடுக்கப்பட்டவன், முஅல்லமுன் கற்றுக் கொடுக்கப்பட்ட இடம், கற்றுக் கொடுக்குற இடம், மதரசா, அது கூட முஅல்லம்னு சொல்லலாம். ஆனால் அந்த இடம்ங்கிறது எல்லா இடத்துலையும் சொல்லிட முடியாது. அந்த வாக்கியத்தில் நமக்கு பொருந்தாது, நமக்கு தெரிஞ்சிடும். இது முஅல்லமுன்கிறது ஆளைத்தான் குறிக்குது, இந்த முஅல்லமுன் வந்து இடத்தை தான் குறிக்குது என்று ஒரு வாக்கியத்தில் வரும்போது கண்டுபிடிச்சிக்கிறோம். ஆனால் வந்து தனியாக கேட்டால் என்ன செய்ய மாட்டோம்? அதை கொஞ்சம் குழம்ப தேவையில்லை. இப்படி 2 வருதெல்லாம் குழம்ப முடியல. எல்லா பாஷையிலும் தான் இருக்குது. தமிழில் அடிங்கிறோம், அடிங்கிற வார்த்தை வந்து சும்மா அடினா என்ன அர்த்தம்? போட்டு அடிங்கிற அர்த்தமும் இருக்குது. ஒரு அடி 2 அடிங்கிறீங்கல்ல, அந்த அடியும் இருக்குது. அடியிலேருந்து நுனி வரைங்கிறீங்க, அடினா கீழேன்னு அர்த்தம். குழப்பமாக வருது, நமக்கு வராது. அந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு அடியை போடுனா இந்த அடிக்கு அர்த்தம் வேற. 2 அடி துணி கொடுங்கன்னா அந்த அடிக்கு 2 அடி துணின்னு சொன்னால் விளங்கிறதுல. 2 அடி துணியை கொடுன்னு சொன்ன உடனே இந்த அடி எதை குறிக்கல? போட்டு அடிப்போம்ல, அதை குறிக்கலன்னு வழங்குதா இல்லையா? அதே மாதிரி மேலிருந்து கீழ் வரைங்கிறதுக்காக நுனியிலிருந்து அடி வரை, அடி முதல் நுனி வரை அப்படிங்கிறோம்ல. அதே மாதிரி அடி எடுத்து வைத்தான், அடி எடுத்து வைத்தான், இப்படி என்ன இருக்குது? பல சொற்கள் ஒரு சொல்லுக்கு அர்த்தம் இருக்கும். அப்படி பல அர்த்தம் வருது. என்ன இப்படி குழப்பதான் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் பாஷையிலும் இருக்குது, நீங்கள் குழப்பம் இல்லாமல் தான் போயிட்டுருக்கிறீங்க. நம்ம தமிழ் பாஷையில் எல்லா பாஷைகள்லையுமே இந்த மாதிரியான ஒரு சொல்லு பல அர்த்தம் வரக்கூடியது இருக்கத்தான் செய்யும். ஆனால் எவனும் குழம்புறது கிடையாது, கரெக்டாக எல்லாரும் புரிஞ்சுட்டு தான் இருக்கிறோம். இந்த இடத்துல இதுதான் அர்த்தம், இந்த இடத்துல தான் அர்த்தம்னு விளங்கிறோம். அதே மாதிரி தான் இந்த இஸ்முல் மஃபூல் என்பதற்குரிய சொல்லும் எதுக்கு? 4, 5, 6 எழுத்துக்கு தான், 3 எழுத்து கிடையாது. 3 எழுத்து தான் பார்த்துட்டோமே. 3 எழுத்து சொல்லாக இருந்தால் மஃபாலுன் மஃபாலத்துன், சில சொற்களுக்கு மஃபீலும், அதை படித்து முடிச்சிட்டோம். 3 எழுத்துக்கு மேலே உள்ள அஃபால, ஃபஅல, ஃபஅல, தஃபால, தஃபால, இஃப்தல, இன்ஃபால, இஃபல்ல, இஸ்தஃபால, அந்த மாதிரி உள்ள விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி சொற்களாக இருந்தால் அந்த சொற்களில் ஒரு இடம். இப்போ தஹரஜண்டா உருட்டினான், உருட்டி விட்ட இடம்னு சொல்ல வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன செய்யணும்? தஹரஜவுக்கு இஸ்முல் ஃபாயில் எடுக்கணும், தஹரிஜுன். அதுக்கு இஸ்முல் மஃபூல் எடுக்கணும், தஹரஜுன். இப்போ அதையே இடத்துன்னு சொல்லணும், தஹரஜுன் உருட்டப்பட்டவன், உருட்டிய இடம். தஹரஜுன் என்றால் உருட்டி விடப்பட்ட ஒரு ஆளை உருட்டி விடுறீங்கல்ல, அவன் தஹரஜ்.
அந்த இடம் இருக்குது, அதுவும் முதகரஜ் தான். அது எப்படி தெரியும்? சென்டென்ஸில் வாக்கியத்தில் பயன்படுத்தும் தெரிஞ்சிடும். இது வந்து இதை இந்த அர்த்தத்தை குறிக்கும், அதுக்கு பொருந்தாது. அந்த பொருந்துவதை வச்சு வழங்கிறவங்கள மூளைக்கு கொஞ்சம் வேலை இருக்கும்ல, அதை வச்சு விளங்கிக்கிறோம். அப்போ வந்து இஸ்முல் மக்கானுக்கு உங்களுக்கு தனியாக வந்து ஸ்க்ரீன் போட்டு காட்ட தேவையில்லை. ஏன்னு கேட்டால் உங்களுக்கு இஸ்முல் மஃபூல் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்குது மாடல். அந்த இஸ்முல் மஃபூலை எடுத்து என்ன செய்யணும், அப்படியே இஸ்முல் மக்கான் ஆக்கிற வேண்டியதான். இஸ்முல் மஃபூலுங்கிற தலைப்பில் உள்ளதையே இஸ்முல் மக்கான் என்று போட்டுக்கிறோம்னா எதுக்கு மட்டும்தான் இது? அஃபல ஃபஅல 4 5 6 எழுத்துக்கு மட்டும்தான். 3 எழுத்துக்கு இந்த தனி மட்டும் சொல்லியாச்சு. அது இது ஒரு வகை. இந்த இஸ்முல் மக்கானை எடுப்பதற்கு 4 எழுத்து 5 எழுத்து 6 எழுத்து சொற்களுக்கு இன்னொரு முறையும் இருக்கிறது. அந்த முறையை நாளைக்கு பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.